எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சர்வதேச யோகா தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சிகளில் ஏராளமானோர் கலந்து கொண்டு யோகா பயிற்சி செய்தனர். விசாகப்பட்டினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. சூரிய நமஸ்கார கின்னஸ் சாதனை நிகழ்ச்சியில் பிரதமர் கலந்து கொண்டு யோகா பயிற்சி செய்தார். இந்தியாவின் பாரம்பரிய ஆரோக்கிய கலையான யோகாவை சர்வதேச அளவில் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பரிந்துரை செய்தார். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது என்று ஐநா அறிவித்தது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளாக சர்வதேச யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 11வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி இன்று இந்தியா முழுவதும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியா, பாகிஸ்தான் நாடுகளில் உள்ள 1300 நகரங்களில் சுமார் 2000 நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு யோகா பயிற்சி செய்தார். தமிழக சட்டப்பேரவையில் பாஜக உறுதியாக வெற்றி பெறும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு அவர் அளித்த பேட்டியில் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் தமிழகம், மேற்கு வங்கம் சட்டப்பேரவை தேர்தல்களிலும் பாஜக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என உறுதியாக கூறினார். அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து பாஜக 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்கிறது. புனரமைக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். வான்புகழ் கொண்ட வள்ளுவனுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டத்திற்கான கட்டுமான பணிக்கு அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அடிக்கல் நாட்டினார். வள்ளுவர் கோட்டம் தமிழகத்தின் முக்கிய அடையாளமாக விளங்குகிறது. இந்நிலையில் 80 கோடி ரூபாய் செலவில் வள்ளுவர் கோட்டம் புனரமைக்கப்பட்டுள்ளது. அரங்கம், கல்தேர் உள்ளிட்ட அனைத்து இடங்களும் புனரமைக்கப்பட்டு புதிய பொலிவுடன் காட்சியளிக்கிறது. இந்நிலையில் புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை முதலமைச்சர் இன்று மாலை திறந்து வைக்கிறார். முதல் நிகழ்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் சார்பில் முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. கீழடி விவகாரத்தில் திமுக, அதிமுக இடையே ஐடி விங் போர் தீவிரமடைந்துள்ளது. இபிஎஸ்ஐ விமர்சித்து திமுக ஐடி விங் கார்ட்டூன் வெளியிட்டிருந்தது. இதனால் கொந்தளிப்படைந்த அதிமுகவினர் டிஆர்பி ராஜாவுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். காவல்துறையிடம் புகார் அளித்தனர். தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி வரும் அதிமுக ஐடி விங் பதிலடியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விமர்சித்து கார்ட்டூன் வெளியிட்டுள்ளது. மேலும் ஸ்டிக்கர் ஒட்டும் திமுகவினர் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளனர். தமிழர் பண்பாட்டை மூடி மறைக்கும் மத்திய பாஜக அரசை தட்டி கேட்க இபிஎஸ்க்கு திராணி இல்லாத காரணத்தால் பிரச்சனையை திசை திருப்பவே அதிமுகவினர் புகார் அளிப்பதாக திமுக ஐடி விங் குற்றம் சாட்டியுள்ளது. கீழடி விவகாரத்தில் தன் மீது காட்டும் கோபத்தை அதிமுகவினர் ஏன் பாஜக அரசு மீது காட்டவில்லை என்று டிஆர்பி ராஜா தெரிவித்திருக்கிறார். கீழடி விவகாரத்தில் இபிஎஸ்ஐ விமர்சித்து திமுக ஐடி விங் கார்ட்டூன் வெளியிட்டது குறித்து டிஆர்பி ராஜாவை அதிமுக தலைவர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள டிஆர்பி ராஜா, இந்த கோபம் தமிழர்களின் பெருமையை அழிப்பவர்கள் மீது ஏன் வரவில்லை என்று கேட்டுள்ளார். இனத்தை, மொழியை அழிக்க நினைப்பவர்களுக்கு துணை போகிறவர்களுக்கு எதிரான போராட்டம் தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார். புயல் பிரச்சினைக்காக விசிக ஏன் போராட்டம் நடத்தவில்லை என்று திருமாவளவனுக்கு தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். இந்து முன்னணியினரின் மதுரை முருகன் பக்தர்கள் மாநாட்டை கடுமையாக விமர்சித்து வரும் திருமாவளவன் இது மக்களை பிளவுபடுத்தும் மாநாடு என சாடியுள்ளார். மேலும் முருகன் மாநாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் நடைபெற்ற போராட்டத்திலும் அவர் கலந்து கொண்டார். இதுகுறித்து கேள்வி எழுப்பியுள்ள தமிழிசை, வேங்கை வயல் பிரச்சினைக்கு போராட்டம் நடத்தாத திருமாவளவன் முருகன் பக்தர்கள் மாநாட்டிற்கு எதிராக மனித சங்கிலி போராட்டம் நடத்தலாமா என்று கேட்டுள்ளார். முருகன் மாநாடு என அறிவித்த நாள் முதல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக கூட்டணியினர் என அனைவரும் பதற்றத்தில் உள்ளதாகவும்
2026 தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி வெல்லும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். செங்கொடியிடம் வாலாட்டாதீர்கள் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் இந்து முன்னணியினரை எச்சரித்துள்ளார். விலைவாசி ஏற்றத்தை கண்டித்து திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது அங்கு வந்த இந்து முன்னணியினர் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு மோதல் வெடித்தது. இதில் காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சிலருக்கு மண்டை உடைந்ததாகவும் கூறப்படுகிறது. மதுரை முருக பக்தர்கள் மாநாடு குறித்து மார்க்சிஸ்ட் கட்சியினர் பேசியதால் அதற்கு இந்து முன்னணியினர் எதிர்ப்பு தெரிவித்து இந்த மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கட்சியினர் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த சம்பவம் குறித்து இந்து முன்னணியினருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்ட நாங்கள் இயேசுவின் வாரிசுகள் அல்ல என்றும் கார்ல் மார்க்சின் வாரிசு என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் ஒரு இடத்தில் தாக்கினால் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் உதைப்படுவீர்கள் என்றும் பகிரங்கமாக எச்சரித்தார். திமுக கூட்டணியில் தன்னை இழுக்க சதி நடப்பதாக புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். காதல் திருமண விவகாரத்தில் சிறுவனான மணமகனின் தம்பியை கடத்திய புகாரில் ஜெகன்மூர்த்திக்கு நீதிபதி கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மணிக்கணக்கில் விசாரணையும் நடத்தப்பட்டது. இந்நிலையில் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே தன் மீது ஆட்கடத்தல் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாகவும் ஜெகன்மூர்த்தி விமர்சித்திருக்கிறார். பாமக மீது திமுக கண் பட்டதால் தான் பிரச்சினை வந்ததாக அன்புமணி தெரிவித்திருப்பது மீண்டும் பேசு பொருளாகி உள்ளது. பாமகவில் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. தந்தையிடம் அன்புமணி பகிரங்க மன்னிப்பு கேட்ட போதிலும் தீர்வு ஏற்படவில்லை. இந்நிலையில் அரசியலை கடந்து திமுக மீது தொடர் குற்றச்சாட்டுகளை அன்புமணி முன்வைத்து வருகிறார். பாமகவை பார்த்து திமுக அஞ்சுவதாக அவர் கூறியுள்ளார். திமுகவின் கண் பட்டதால் தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு குறித்து ஏற்கனவே விளக்கமளித்துள்ள ராமதாஸ், அன்புமணி கூறுவது அப்பட்டமான பொய் என்று விளாசியிருக்கிறார். இந்திய பெண்கள் தங்கள் வங்கிக் கணக்கில் 20 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை சேமித்து வைத்திருப்பதாக RBI தெரிவித்திருக்கிறது. கடந்த மாத நிலவரப்படி பெண்களின் சேமிப்பு குறித்த புள்ளி விவரத்தை RBI வெளியிட்டுள்ளது. 2019இல் 9.4 லட்சம் கோடியை வைத்திருந்ததாகவும் இந்த தொகை 5 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் தற்போது 20 லட்சம் கோடியாக உயர்ந்திருப்பதாகவும் RBI தெரிவித்திருக்கிறது. தங்க வெள்ளி ஆபரணங்கள், தங்க சேமிப்பு போன்றவற்றில் இந்தியா முன்னணியில் உள்ள நிலையில் இந்திய பெண்கள் 20 லட்சம் கோடியை சேமித்து வைத்திருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. லோகேஷ் கனகராஜ் இயக்கி வரும் கூலி படத்தின் வெளிநாட்டு உரிமம் எதிர்பார்த்த அளவிற்கு நடக்கவில்லையாம். இன்னும் உரிமம் விற்கப்படாமலே இருக்கிறதாம். பாலிவுட்டின் வார் 2 படமும் போட்டியாக இறங்கி இருப்பதுதான் அதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. வெளிநாட்டில் ஹிந்தி படங்களுக்கு இருக்கும் பெரிய வரவேற்புதான் கூலி படத்திற்கு சிக்கலை உருவாக்கி இருக்கிறது. படம் வெளியாக 2 மாதங்கள் இருக்கும் நிலையில் போக போகத்தான் உண்மை நிலவரம் தெரியும் என்று சினிமா விமர்சகர்கள் கூறுகின்றனர். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.